ஒரு நபரையோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆட்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு துல்லியமாக நம்மளுடைய கருத்துக்களை நேர்த்தியான முறையில் வெளிப்படுத்த முடியும். இந்த வீடியோவில் 8 அட்டகாசமான ஆட்ஜெக்டிவ்ஸ் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஆட்ஜெக்டிவ் என்னதுன்னா மெரிட்டோரியஸ். மெரிட்டோரியஸ் மெரிட்டோரியஸ் அப்படின்னா பரிசுக்கும் பாராட்டுக்கும் உரிய, மெச்சுதலுக்கு அல்லது புகழுக்கு உரிய அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he received an award for his meritorious military service அப்படின்னா பாராட்டுக்கும் புகழுக்கும் உரிய அவருடைய இராணுவ சேவைக்காக அவர் விருது பெற்றார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற செகண்ட் ஆட்ஜெக்டிவ் என்னதுன்னா painstaking. painstaking painstaking அப்படின்னா நீண்ட கால கடும் முயற்சி தேவைப்படுகின்ற அல்லது கடும் உழைப்பு தேவைப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், she took a painstaking effort to complete her doctoral thesis அப்படின்னா அவள் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரையை நிறைவு செய்ய கடும் முயற்சி எடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். And today's third adjective is malicious. malicious malicious அப்படின்னா கெடுக்கும் நோக்கம் கொண்ட, கேடு நினைக்கின்ற, தீங்கிழைக்க நினைக்கின்ற அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லும் அப்படின்னா கெட்ட எண்ணம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a malicious fellow. He takes such a pleasure in watching me suffer அப்படின்னா அவன் ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன், நான் கஷ்டப்படுறதை பார்க்குறதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோர்த் ஒன் இஸ் peevish. peevish peevish அப்படின்னா முக்கியமற்றவை குறித்து எளிதில் கோபப்படுகின்ற, எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்ற, சிடுசிடுப்பான, முன் கோபம் கொண்ட அப்படின்லாம் மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், she is a peevish child அப்படின்னா அவள் ஒரு சிடுசிடுப்பான குழந்தை அப்படின்னு அர்த்தம். I noticed a peevish expression on his face அப்படின்னா அவனுடைய முகத்தில் சிடுசிடுப்பு இருந்ததை நான் கவனித்தேன் அப்படின்னு அர்த்தம். And the fifth one is magnanimous. magnanimous magnanimous அப்படின்னா பெருந்தன்மையுள்ள அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக நம்மளுடைய பகைவர்கள்கிட்ட அல்லது நம்மள்கிட்ட தோற்று போன போட்டியாளர்கள்கிட்ட பரிவும் தாராள மனப்பான்மையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் வெளிப்படுத்துகின்ற அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the team captain was magnanimous. He praised the losing team அப்படின்னா டீம் கேப்டன் பெருந்தன்மை கொண்டவராக இருந்தார், அவர்கிட்ட தோற்று போன டீமை புகழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். அந்த சிக்ஸ்த் vocabulary is studious. studious studious அப்படின்றத நம்ம studious studious அப்படின்னு சொல்லலாம். studious அப்படின்னா நபர்களை பற்றி குறிப்பிடும்போது கற்பதில் பெருமளவு நேரம் செலவிடுகின்ற அல்லது கற்பதில் ஆர்வம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a studious guy அப்படின்னா அவன் ஒரு படிப்பாளி அல்லது அவன் நல்லா படிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். the last but one, edible. edible edible அப்படின்னா eatable அப்படின்னு அர்த்தம். உண்ணுவதற்கு உகந்த அல்லது உண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், black nightshade is edible அப்படின்னா மணத்தக்காளி உண்ணத்தக்கது அல்லது சாப்பிடக்கூடியது அப்படின்னு அர்த்தம். this leaf is not edible அப்படின்னா இந்த இலை சாப்பிடக்கூடியது அல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த லாஸ்ட் vocabulary in our list is delicate. delicate இந்த delicate அப்படின்ற வார்த்தைக்கு எக்கச்சக்கமான மீனிங்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில முக்கியமான மீனிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல்ல delicate அப்படின்னா எளிதில் சேதமுறக்கூடிய அல்லது உடையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். a baby skin is delicate அப்படின்னா குழந்தையுடைய தோல் ஈஸியாக காயப்படக்கூடியது அல்லது சேதமடையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதா delicate அப்படின்னா அடிக்கடி உடல் நலம் குன்றுகின்ற அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், she is a delicate child and often in hospital அப்படின்னா அவள் ஒரு உடல்நல ஊறுபாடுடைய குழந்தை, அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் இருப்பா அப்படின்னு அர்த்தம். மூணாவதா டெலிகேட் அப்படின்றதுக்கு மென்மையான அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், the plant has delicate pink flowers அப்படின்னா இந்த செடி மிக மென்மையான பிங்க் பூக்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். நாலாவதா டெலிகேட் ஆப்ரேஷன், டெலிகேட் ப்ராசஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா மிக கவனமாக செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை அல்லது செயல்முறை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஏதாவது சொதப்புனா கூட ஏதாவது விபரீதமாக மாறிடும். ஸோ அந்த மீனிங்கில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிப்பேரிங் டேமேஜ்டு நர்வ்ஸ் இஸ் a delicate operation or delicate process
அப்படின்னா சேதமடைந்த நரம்புகளை சரி செய்கிறது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை அல்லது செயல்முறை அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலாக டெலிகேட் மேட்டர், டெலிகேட் சிச்சுவேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்கல் அல்லது பிரச்சனையெல்லாம் தவிர்ப்பதற்காக மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் அல்லது சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் ஏதாவது சொதப்புனா விஷயம் விபரீதமாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர், திஸ் இஸ் அ டெலிகேட் ப்ராப்ளம், யூ மஸ்ட் டீல் வித் இட் கேர்ஃபுல்லி. அப்படின்னா ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பிரச்சனை, இதை நீ ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த 8 ஆட்ஜெக்டிவ்ஸில் உங்களுக்கு எந்த ஆட்ஜெக்டிவ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.